வயசெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு அதிக வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அசின் ஷர்மா. தமிழ்ல கஜினி, எம் குமரன், மஜா, போக்கிரி மாதிரியான படங்கள்ல நடிச்சு அந்த டைம்ல ஒரு ட்ரெண்டிங் ஹீரோயினா வலம் வந்தவங்க தான் அசின். இவங்களோட மார்க்கெட்டை காலி பண்றதுக்கு எவ்வளவோ பிளான் போட்டுமே அசின் சும்மா கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. பாலிவுட்ல கஜினி ரீமேக்காக போனவங்க தமிழ்ல காவலன் படத்துல தான் திரும்பி வந்தாங்க. அந்த படமும் சரியா போகாததுனால அசினை பெருசா யாருமே கண்டுக்கல. ஆனா அவங்க மட்டும் தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவிலேயே நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நயன்தாரா, த்ரிஷாவெல்லாம் தூக்கி சாப்பிட்டிருப்பாங்க. 2015ல தொழிலதிபர் ஷர்மாவை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட டைம்ல அசினுக்கு வயசு 30, ஷர்மாக்கு வயசு 40. இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். இருந்தாலும் அவ்வளவு சூப்பரான ஒரு பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெனிலியா, ரித்தேஷ். சச்சின் படத்தின் மூலமா இளைஞர்களோட நெஞ்ச சிக்ஸர்களா செதற விட்டவங்க தான் இந்த ஜெனிலியா. கூடவே பாய்ஸ் படத்துலயும் செம ஸ்டைலிஷா இருப்பாங்க. ஜெனிலியா சும்மா பீக்ல இருக்கும்போது தான் சினிமா வேண்டான்னு போனாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஜெனிலியாக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுட்டாங்க. தன்னோட 25வது வயசுலயே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நார்மலா ஒரு ஹீரோயின் 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறது ஆச்சரியம் தான். அந்த டைம்ல இவங்க ரித்தேஷ் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 9 வருஷம். 2012லயே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சச்சின் படத்தோட ரீ ரிலீஸ் வர வருது. சோ ஜெனிலியாவை கண்டிப்பா மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷால், அனிஷா. விஷாலுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் நடிகரா ஆக்ஷன் படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வரக்கூடியவர் தான் விஷால். செல்லம்மை படத்துல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே ஆக்ஷன்ல சும்மா அடிச்சு நொறுக்கிறாரு விஷால். 2019ஆம் ஆண்டு அனிஷா ரெட்டிய இவர் அபிஷியலா என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டாரு. நிச்சயதார்த்தம் டைம்ல விஷாலுக்கு வயசு 41, ஆனா அனிஷாவுக்கு 27 வயது. என்கேஜ்மெண்ட் போட்டோஸ்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தான் தெரியுது. ஆனா அதுக்கப்புறமா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னா குழப்பமா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா, சாயிஷா. தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகரா ஆர்யா இருக்கும்போதே அவருக்கு பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டு. ஆர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்காக ஒரு தனி ஷோவே நடத்தினாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாம ஆர்யா சாயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2019ஆம் ஆண்டு சாயிஷாவை இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. கஜினிகாந்த் அப்படின்ற படத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறமா டெடி அப்படின்ற படத்துலயும் நடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்யா சாயிஷாவை லவ் பண்ணும்போது ஆர்யாக்கு 38 வயசு, ஆனா சாயிஷாக்கு வெறும் 21 வயது தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள 17 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே அது எதை பத்தியும் கவலைப்படாம ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சந்தோஷமா அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்றாங்கன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ், போனி வர்மா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல மொழி படங்கள்ல ஒரு மாஸ் வில்லனா வலம் வந்தவர் தான் நடிகர் பிரகாஷ் ராஜ். ஆசை படத்துல மேஜரும், போக்கிரி படத்துல அலிபாயும், சிங்கம் படத்துல மயில்வாகனமும் நம்மளால மறக்கவே முடியாது. இவர் இது வரைக்கும் 2 கல்யாணம் பண்ணிருக்காரு. இதுல 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணோட பேர் தான் போனி வர்மா. பிரகாஷ்ராஜ் 2வதா கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு 45 வயசு. அவரோட மனைவி போனி வர்மாவுக்கு 33 வயசு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் 12 வயசு வித்தியாசத்துல தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம ஏகேவும் ஷாலினியும். தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத உயரத்துல இருக்கிறவர் தான் நம்ம தல அஜித். அமராவதி தொடங்கி இப்போ குட் பேட் அக்லி வரைக்குமே இவரோட சினிமா ஜர்னி ரொம்ப பெருசு. ஷாலினியும் சும்மா ஒன்றும் இல்ல, பேபி ஷாலினியை ஆரம்பிச்சு அலைப்பாயுதே வரைக்குமே இளைஞர்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அமர்கலம் அப்படின்ற படத்துல தான் முதல்ல ஒன்னா நடிச்சாங்க. இந்த படமும் செம பிளாக் பஸ்டர் ஆகுது. இவங்களுக்குள்ள ஒரு காதலும் மலருது. இவங்க ரெண்டு பேருக்கும் 8 வயசு வித்தியாசம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஒரு சூப்பரான சக்சஸ்ஃபுல் கப்பலா இருக்காங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.